அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். உங்கள் விடுதலைக்காக செய்தி அளித்து ஜெபிப்பவர் சாது சோபிதராஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் அனைவருடைய வாழ்க்கையிலும் பலனளிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் இறங்கின போது சீனாய் மலை பர்வதங்கள் உருகி போயிற்று. அங்கே புகை காடாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை பட்சிக்கிற அக்கினியாக இறங்கி தம்முடைய ஜனங்களை அன்றைக்கு போதித்து தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்காக எழுந்தருளின தேவன் நிச்சயமாய் உங்கள் நடுவிலே பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்கள் கிரியை செய்யும்படி நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை பலவிதமான சூழ்நிலைகளால் விழுங்கப்பட்டு நீ வெளியே வர முடியாமல், நீ செயல்பட முடியாமல், நீ தப்பி பிழைக்க முடியாமல், நீ மேன்மைப்பட முடியாதபடி அரஸ்ட் பண்ணப்பட்டது போல் அன்றைக்கு யோனாவை விழுங்கின மீன் அன்றைக்கு ஆழங்களுக்குள்ளே கொண்டு சென்றது போல உடைய வாழ்க்கை ஆழத்துக்குள்ளே ஆகியிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மீனை பார்த்து சொல்லுகிறார், அதை தரையிலே கக்கி போடு, என் மகனை போக விடு, என் மகளை பிழைக்க விடு, உன்னை வாழ விடமாட்டேன் என்று பிடித்து வைத்திருக்கிற பிடிகள் இப்பொழுதே கட்டுகள் உடைகிறது. கர்த்தர் உன்னை போக விடு என்று சொல்லுகிறார், உன்னை பிழைக்க விட சொல்லுகிறார், உன்னை வாழ விட பண்ணுகிறவர், உன்னை உயர விட பண்ணுகிறவர், உன்னை தாழ்த்தி வைத்திருக்கிற சகல கரங்கள் முறிக்கப்பட்டு போகிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். நீங்கள் நிச்சயமாய் தேவனால் மகிமையான காரியங்களை சுதந்தரிப்பீர்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டதனுடைய முகாந்தரம் நீங்கள் பூமியை பலனால் நிரப்பும்படி. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நீ நிலைப்பட்டு உறுதிப்பட்டு அஸ்திபாரப்பட்டு ஹல்லேலூயா நாட்டப்பட்டு, அதான் வேர் பற்றி. ஹல்லேலூயா. நீ நிலைப்படுத்தப்பட்டு அலையாமல், நீ அஸ்திபாரப்பட்டு ஆடாமல் உறுதியாய் கர்த்தர் உன்னை நட்டு வைத்து வேர் கொள்ள பண்ணி வேர் பற்றின நீ பூ பூக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னிலே அடுத்த கட்டமான மகிமை கடந்து வர வேண்டும். உன்னிலிருந்து அடுத்த வளர்ச்சி வர வேண்டும், அடுத்த மேன்மை வர வேண்டும். ஆகையால் தான் கர்த்தர் முதலாவது உன்னை வேர் பற்ற சொல்லுகிறார். நீ முதலாவது தேவனிடத்தில் வேர் பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவரிலே வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேர் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலம் இயேசு கிறிஸ்து. நீங்கள் நடப்படும்படி அல்லது ஒட்ட வைக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். ஹல்லேலூயா. நீங்கள் இணைத்து வைக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல். தேவன் இணைக்கிற தேவன், சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. கண்ட இடங்களை போய் இணையக்கூடாது, ஓட்ட வச்ச இடத்துல இணைஞ்சிருக்கணும். ஒரே முறை. ஹல்லேலூயா. ஒரே மனைவி, ஒரே புருஷன், அந்த இணைப்பில் கரெக்டாக இருக்கணும். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் சரியான நியாய தீர்ப்பு ஸ்ட்ராங்காக காத்திருக்கிறது. ஆகையால் எங்கும் ஒட்ட வைக்கப்படாது. உங்கள் வீட்டில் மனைவி வெளியே வேற, அல்ல வீட்டில் புருஷன் வெளியே வேற ஒட்ட வைக்கப்படுகிற அனுபவங்கள் யார்கிட்ட இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இணைத்து வைக்கிறவர். அது போல உங்களை கிறிஸ்துவோடு இணைத்து வைக்கிறார். கர்த்தரோடு உங்களை இணைத்து வைக்கிறார். நீங்கள் அந்த இணைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறீர்கள். அன்றைக்கு தேராகோடு இணைந்திருந்தான் ஆபிராம் என்கிற மனிதன். அவனை அங்கிருந்து வெட்டி மாற்றி அன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் தன்
தன்னோடு இணைத்துக் கொண்டார். அல்லேலூயா. அவன் தேராகோடு இருந்தபோது ஆபிராம் எனப்பட்டான். அவன் தேவனோடு இணைந்த போது ஆபிரகாம் எனப்பட்டான். நீ இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் தவறாக இணைக்கப்பட்டிருந்தாலும், பாவத்தில் இணைக்கப்பட்டிருந்தாலும், அக்கிரமத்தில் இணைக்கப்பட்டிருந்தாலும், அறிவினத்தில் இணைக்கப்பட்டிருந்தாலும், அங்கிருந்து உன்னை வெட்டி மாற்றி கிறிஸ்துவோடு இணைத்து வைக்கிற தேவன். அது இப்பொழுது நடக்கிறது. விசுவாசிக்கிற உனக்குள்ளே நடக்கிறது. உன் இணைப்பை காக்கிற தேவன், உன் வேரை காக்கிற தேவன், உன் ஐக்கியத்தை காக்கிற தேவன், உன் அந்தஸ்தை காக்கிற தேவன். தேவன் சாதாரண மனிதன் என்கிற அந்தஸ்தில் இணைக்கப்பட்டிருந்த உன்னை, பிசாசின் மனுஷன் மனுஷி என்கிற அந்தஸ்தில் இணைக்கப்பட்டிருந்த உன்னை அங்கிருந்து வெட்டி மாற்றி தேவனுடைய அந்தஸ்தோடு இணைத்து விட்டார். நீ தேவ மனுஷன், நீ தேவ மனுஷி. தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார், தேவனோடு இணைந்திருக்கிற நீ பாக்கியவா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஓட்ட வைக்கப்பட்டவன், கர்த்தரோடு இணைக்கப்பட்ட நீ பாக்கியவா. உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. சாதாரண மனுஷி என்கிற நாமம் உன்னை விட்டு போய்விட்டது. அந்த மூட்டை விட்டு உன்னை வெட்டி மாற்றி கர்த்தர் தேவ மனுஷன், தேவ மனுஷி என்கிற அந்தஸ்திலே உன்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது சுபாவப்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு மாறான நல்ல ஒலிவ மரத்திலே நீ ஓட்ட வைக்கப்பட்டாய் என்று அன்றைக்கு புற ஜாதிகளாய் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியாருக்கு சொல்லும் போது சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் முன்னே விக்கிரகத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருந்தீர்கள், தேவன் அற்றவைகளோடு ஒட்ட வைக்கப்பட்டிருந்தீர்கள், சாதாரண அழிவுக்குரிய மனுஷ வர்க்கங்களைப் போல நீங்கள் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தீர்கள். உலகத்தின் ஆடம்பரத்திலும் ஆசாபாசத்திலும் பாவத்திலும் அந்தகாரத்திலும் அவபக்தியிலும் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தது. உங்கள் மனம் அதோடு ஒட்டி கொண்டிருந்தது, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருந்தது. இப்பொழுதோ நீங்கள் சுபாவத்துக்கு மாறான ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுபாவத்தின்படி ஆட்டொலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு பாருங்க, நம்முடைய பிறப்பின்படி நாம் பிறந்த நம்முடைய சுபாவம், நேச்சுரல், நம்முடைய நேச்சர், அதான் சுபாவம், நம்முடைய பிறப்பு, நம்முடைய இயல்பு நாம் காட்டு ஒலிவ மரம். அல்லேலூயா. அதான் சொல்றார், சுபாவப்படி நீ பிறப்பின்படி, உன் பிறப்பின் வர்த்தமானம் நீ காட்டு ஒலிவ மரம். துன்மார்க்கன் என்கிற பட்டியலில் அடிமரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை அங்கிருந்து வெட்டி மாற்றி நீதிமானுடைய அந்தஸ்திலே ஓட்ட வைத்தார். நீங்கள் அதை அனுபவிக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில தேவன் செய்த காரியம். அல்லேலூயா. தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையை தந்துவிட்டார் என்கிற ஒரு களிகூறுதல், ஒரு பூரிப்பு, மகிமையால் நிறைந்ததும் சொல்லி முடியாததும் என்று அன்றைக்கு பேதுரு சொல்லிக் கொடுத்தார். நான் 88ஆம் ஆண்டு வரைக்கும் சாதாரண காட்டு ஒலிவ மரத்திலே ஓட்ட வைக்கப்பட்டு என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை வெட்டப்பட்டு அக்கினிக்கு இரையாய் போடப்படுகிறதோ என்று ஆடி அசைஞ்சு கொண்டிருந்த என்னை அங்கிருந்து வெட்டி மாற்றி வெட்ட முடியாத, பிடுங்க முடியாத, நீங்காத நித்திய அஸ்திபாரம் உள்ள கிறிஸ்து என்கிற நல்ல ஒலிவ மரத்திலே ஓட்ட வைத்தார். இன்றைக்கு உன்னை தேடி அந்த ஒலிவ மரம் கடந்து வந்திருக்கிறது. உன் வாழ்க்கை ஓட்ட வைக்கப்படட்டும். தேவனோடு இணைந்திரு, நீ பலன் கொடுப்பாய். நீ ஓட்ட வைக்கப்பட்ட இடத்தில் நிலைத்திரு. நீ நிச்சயமாய் பூத்து காய்த்து பலனால் பூமியை நிரப்புவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வீடு தேவனுடைய பலனால் நிரப்பப்படும். நாம் பேசுறது எக்ஸ்பீரியன்ஸ். அபைட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு அனுபவமாக ஐக்கியப்பட்டிருப்பதை குறித்து பேசுகிறேன். ஏதோ கிறிஸ்தவர்களாக இருப்பது, வேதம் வாசிப்பது, ஏதோ தேவைக்கு சும்மா ஜெபம் பண்றது, ஒழுங்கா கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி ஆளை பற்றி நாம் பேசல. அனுபவமாய் வெட்டப்பட்டிருக்க வேண்டும். விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட்டிருக்க வேண்டும். பாவங்களை விட்டிருக்க வேண்டும், தீமைகளை விட்டிருக்க வேண்டும், சுயநலத்துக்குரிய வாழ்க்கையை மனுஷை விட்டு விட்டிருக்க வேண்டும், அவபக்திகளையும் சகலவிதமான பொல்லாத போர்வைகளையும் மாற்றி இருக்க வேண்டும். அவன் தேவனை தரித்திருக்க வேண்டும், தேவனோடு தரித்திருக்க வேண்டும், தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். தேவனுக்கும் உனக்கும் இடைவெளி இல்லாத ஒரு மனப்பான்மை உண்டாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை இன்று முதல் நிச்சயமாக பூ பூக்க ஆரம்பிக்கும். உன்னிலே மகிழ்ச்சியின் பூவை கர்த்தர் பூரிப்பை பூக்க பண்ணுகிறார், நம்பிக்கையை பூக்க பண்ணுகிறார், சமாதானத்தை பூக்க பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தை பூக்க பண்ணுகிறார். நீ பூத்து பூரித்து
காய்த்து கனி கொடுத்து உன் பலன் பூமியை நிரப்ப போகிறது. கர்த்தர் உன்னாலே ஆசீர்வாதங்களை திரளாய் பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. சுகர் நோய் வந்து 4 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப அதிகமாக கண் பார்வை கிடையாது. இதயத்தில் வந்து அந்த ஓட்டை இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணணும், மெடிக்கலுக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ என் மக சொன்னால் எங்களுக்கு மெடிக்கலுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது, எங்களுக்கு அது கூட வசதி இல்லை, நாங்கள் கர்த்தர்கிட்ட தான் ஒப்பு கொடுப்போம், அவர் தான் எங்களை பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் நேற்றுக்கு இந்த டிவியில் பார்த்தேன், இன்றைக்கி இங்கே மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் வந்தேன். வந்த இடத்துல எனக்கு கர்த்தர் நல்ல விடுதலை தந்தார். அவசியம் தந்து இந்த வேதனையெல்லாம் போயிட்டு, இந்த கால் வலி, இந்த வயிற்று வேதனை எல்லாம் எனக்கு போய் கர்த்தர் விடுதலை தந்தா. கர்த்தருக்கு கோடி சோத்திரம். மூச்சு இழுத்து விடுங்கம்மா, இழுத்து விடுங்க. வலியே இல்லை, வலியே இல்லை. இல்லை. கண்ணு நல்லா தெரியுதா? கண்ணு கொஞ்சம் தெரியும். தெரியுதா? ஆமாம். முன்னே தெரியாதா? மங்களா இருக்கு. ஆமாம். இந்த எழுத்து தெரியுதா பாருங்க? தெரியுது. தெரியுது. கண்ணு அப்போ தெரியுது. ஆமாம். ஆமாம், அந்த எழுத்து தெரியுது இல்லை? ஆமாம், நல்லா தெரியும். இந்த அம்மாவுக்கு இருதய பலவீனம் மாறி இருக்கு, இருதயத்திலேருந்து ஓட்டை மாறி இருக்கு, அவங்கள மூச்சு விட முடியாது சரியா, உடம்பெல்லாம் வலி, கண் பார்வை இல்லை. இப்போ இவங்க நல்லா பார்க்குறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சு